ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குங்க. ஆஸ்திரேலியா அணி இந்த மாதிரி விளையாடுறது என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஒரு சூப்பர் 8 சுற்று கூட தேர்வாக முடியல ஆஸ்திரேலியா அணியால். எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதோட ஆஸ்திரேலியாவோட கிரிக்கெட் வாழ்க்கை அழிஞ்சிருமான்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இந்த முறை கண்டிப்பாக இந்திய அணி தாங்க T20 உலகக்கோப்பை வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் ஆமாங்க, ஆண்ட பரம்பரை ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா இப்போ அவுட் ஆஃப் த ஐசிசி டோர்னமெண்ட். ஜிம்பாப்வே அணி குவாலிஃபை டு த சூப்பர் 8. அது குறித்து முன்னாள் ஆஸ்திரேலியா அணியோட கேப்டன் ரிக்கி பாண்டிங் ஓப்பனாக பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ரிக்கி பாண்டிங் அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, உண்மையாக எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவேன், ஒரு பக்கம் அசிங்கமாக இருக்குன்னு நான் சொல்லுவேங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆஸ்திரேலியா இந்த அளவுக்கு ஒரு டவுன்ஃபாலான கிரிக்கெட் விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஜிம்பாப்வே அணி எதிராக தோற்றுருக்காங்க. அது நார்மலாக தோற்றா பரவாயில்ல, ஆனால் வேர்ல்டு கப்பில் தோற்றுருக்காங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னொன்று கேட்டிங்கன்னா, தோற்றது இல்லாமல் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் இந்த T20 உலகக்கோப்பையில் போயிருக்காங்க. நான் ஆஸ்திரேலியா வெற்றி பெறும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஏங்கிட்டு இருந்தேன். என்னை பொறுத்தவரைக்கும் நான் 2 கணிப்பு வச்சுருந்தேங்க. ஒன்று இந்தியா வேர்ல்டு கப் வெல்லும், இல்லைனா ஆஸ்திரேலியா வெல்லும்னு சொல்லிட்டு தான் நான் கணிப்பு வச்சுருந்தேன். ஆனால் ஆஸ்திரேலியா இப்போ வெளியே போகிறதுனால இந்திய அணிக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவராக இருக்குது. கண்டிப்பாக இந்திய அணி இந்த மாதிரி T20 உலகக்கோப்பை வெல்லும். கண்டிப்பாக இந்த தோல்விக்கு, ஆஸ்திரேலியாவோட தோல்விக்கு காரணம் நான் என்ன நினைக்கிறேன்னா, பேட் கமென்ஸ், ஹேசல்வுட், மிச்சல் ஸ்டார்க் போன்ற 3 வேகப்பந்து வீச்சாளர், அதாவது நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர்கள் இல்லாததான் நான் காரணமாக நினைக்கிறேன். அவங்க இருந்திருந்தால் கண்டிப்பாக ஜிம்பாப்வே அணி எதிராகவே தோற்றுருக்க மாட்டாங்க. உண்மையாக இந்திய அணிக்கு நிறைய சான்ஸ் இருக்குங்க இந்த உலகக்கோப்பை வெல்ல அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ரிக்கி பாண்டிங் பார்த்தீங்கன்னா, அவர் சொன்னது எல்லாமே 100க்கு 100 உண்மைங்க. எதுவுமே அவர் சொன்னது பொய் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த தோற்றதுக்கு காரணமான ஒரு 3 ஃபாஸ்ட் பவுலர் சொன்னார் பாருங்க, அது 100க்கு 100 உண்மை. ஏன்னா அவங்க 3 பேர் இருந்தால் கண்டிப்பாக ஜிம்பாப்வேவெல்லாம் 170 அடிக்க விட்டுருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அவங்க ஒரு 200, 120, 130 ஸ்வைட்டிட்டு இருப்பாங்க. அதனால் கண்டிப்பாக நல்ல ஒரு வேகப்பந்து வீச்சாளர்கள் இல்லை, அதாவது 3 பேர் இல்லைன்னா ஆஸ்திரேலியா டீமே இல்லைன்னு மாதிரி இப்போதைக்கு இருக்குது. ஓகே, ஏன்னா ஸ்டாக்கு ரிட்டையர் ஆகிட்டாருங்க, அவர் விடுங்க. ஆனால் பேட் கமென்ஸுக்கு இன்ஜுரி, ஹேசல்வுட்டுக்கும் இன்ஜுரி, 2 பேர் இன்ஜுரி வந்தனால விளையாட முடியல. ஓகே, இந்திய அணிக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்லாங்க. ஆஸ்திரேலியா வந்தாலும் இருக்கிற ஃபார்மில் அடிச்சிருப்பாங்க, அது வேறு விஷயம். இருந்தாலும் நம்ம குரூப் ஸ்டேஜ் அஃபிஷியலாக வந்துச்சுங்க. நம்மளும் ஜிம்பாப்வேவும் சவுத் ஆஃப்ரிக்காவும் நம்ம குரூப்பில் இருக்காங்க. அப்புறம் வெஸ்ட் இண்டீஸ் 4 பேர் நம்ம குரூப்பில் இருக்குங்க. அதில் 3 போட்டியில் 2 ஜெயிச்சா குவாலிஃபை டு செமிஃபைனல், அதுதான் ஃபிக்ஸடு. கண்டிப்பாக செம மேட்ச் இருக்குங்க. இன்றைக்கி நெதர்லாண்டு அகேன்ஸ்டாக இந்திய அணி லாஸ்ட் லீக் போட்டியை விளையாடுறாங்க. கண்டிப்பாக ஒரு பெரிய எதிர்பார்ப்பு நோக்கி இருக்குங்க. பொறுத்து வந்து பார்க்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம ரிக்கி பாண்டிங் பேசுனது குறித்து. ஆஸ்திரேலியா ஆண்ட பரம்பரை அவுட் ஆஃப் த ஐசிசி இந்த T20 வேர்ல்டு கப்பில், அது குறித்து உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.